மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்றும் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒத்துசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஒன்றும் ஏகபோக எஜமானர்கள் அல்ல. திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நிதி உரிமையை கேட்டால் இன்றைய ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி என்று மத்திய அமைச்சர் கூறியதை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன்? இந்த விவகாரத்திலாவது டப்பிங் குரலில் பதில் சொல்லாமல் நேரடியாய் பதில் சொல்வாரா என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. மும்மொழி கொள்கையை வலித்து திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல். பாசிச அணுகுமுறையை யார் கையில் எடுத்தாலும் தவேக தீர்மானமாக எதிர்க்கும் என்றும் கட்சியின் தலைவர் விஜய் உறுதி. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. ஒரு மொழியை மட்டும் திணிக்க நினைத்தால் இந்தியா பல நாடுகளாக சிதறும் என்றும் சீமான் ஆவேசம். ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே திமுக எம்பி கனிமொழி தலைமையில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் பிரச்சினையை மத்திய அரசு தீர்வு காணவில்லை என குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பூட்டியிருந்த டீ கடையில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தடய அறிவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் காவல்துறை விசாரணை. ஆந்திர மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பரவுவதால் தமிழக ஆந்திர எல்லையில் தீவிர கண்காணிப்பு. வேலூர் மாவட்டம் கிறிஸ்டியான்பேட்டை சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு. நீலகிரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளிடம் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல். மாவட்டம் முழுவதும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் தீவிரம். தஞ்சை மாவட்டம் மேலையூரில் வெகு விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. 18 கிராம மக்கள் கூடி மாரியம்மன் மலையேறி அம்மனை வழிபட்டனர். அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் சீரிப்பாயும் காளைகளை வீரத்துடன் நடக்கும் காளையர்கள். திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் தள்ளுமுள்ளு. மருத்துவ பரிசோதனையின் போது வீரர்கள் முந்திச் செல்ல முயன்றபோது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். முக்கடல் சங்கமத்தில் குழந்தைகளுடன் கூடி செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் உள்ள உணவகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. வெளியூர் தப்பிச் செல்ல முயன்ற திமுக பிரமுகரின் மகனை கைது செய்து போலீசார் விசாரணை. திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜுக்கு கட்சியில் பொறுப்பு. தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறான தகவல் என யோகி பாபு விளக்கம். சார் அது ஒரு ஃபேக் நியூஸ் சார். அது மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே நல்லா தான் சார் இருக்கும். யாருக்கும் எதுவும் ஆகலை சார். அது நைட்டு சின்ன கம்பெனி வண்டி சார். அது கம்பெனி வண்டி கிராஸ் ஆகும்போது இதுவாகிடுச்சு சார். அது ஒன்றும் ஆகலை சார். அது கூட சும்மா பேரிகேடுகிட்ட போய் லைட்டாக இடிச்சிட்டாரு சார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. சாமியார் முனுசாமி என்பவரை போக்சோவில் கைது செய்து போலீசார் விசாரணை. டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்தது. படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல். பிரதமர் மோடி, டெல்லி முதலமைச்சர் அதிஷி உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவிப்பு. ரயில்வே துறையின் தோல்வியையும் அரசின் உணர்ச்சியற்ற தன்மையையும் காட்டுகிறது. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசல் துயர சம்பவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா. இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக மாநில அரசு தகவல்.